வணக்கம். நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டுற ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம் உண்மையிலே ஒரு அவசர நேரத்துல நம்மள காப்பாத்துமா இல்ல நம்மள கைவிட்டுருமா? வாங்க, இந்த ரொம்ப முக்கியமான கேள்விக்கான பதில இன்னைக்கு நாம ஆழமா அலசி ஆராயலாம். உங்க பாலிசி நிஜமாவே ஒரு பாதுகாப்பு வலைதானா இல்ல தெரியாத்தனமா நாம ஒரு சூதாட்டத்துல நம்ம பணத்தை கட்டிட்டு இருக்கோமா? இந்த கேள்வி நம்மள பலரோட மனசுல இருக்கிற ஒரு பெரிய கவலைங்க. சரி வாங்க, இதுக்குள்ள முழுசா இறங்கி பார்க்கலாம். இந்த விஷயத்தோட தீவிரத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்க முதல்ல ஒரு நிஜ சம்பவத்தை பார்க்க போறோம். வருஷக்கணக்கா பிரீமியம் கட்டியும் ஒரு குடும்பத்துக்கு நேர்ந்த ஒரு அதிர்ச்சிகரமான அனுபவத்தை பத்தி தான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். இந்த கதைய கேரள உயர்நீதிமன்றத்தோட இந்த ஒரு சக்தி வாய்ந்த வரியோட ஆரம்பிக்கலாம். பாருங்க, ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் நிராகரிப்புங்கிறது வெறும் பணப்பிரச்சனை இல்ல. அது ஒருத்தரோட உயிரோட சம்பந்தப்பட்டது, அவங்களோட வாழ்வுரிமையை பறிக்கிற மாதிரி அப்படின்னு நீதிமன்றமே சொல்லியிருக்கு. இந்த தம்பதியரோட போராட்டத்தை பாருங்க. 2008ல பாலிசி எடுக்கறாங்க, வருஷக்கணக்கா பிரீமியம் கட்டுறாங்க. 2016ல கணவருக்கு வந்த 60,000 ரூபாய் பில்லுக்கு வெறும் 5,600 ரூபாய் தான் கிடைக்குது. என்ன ஒரு அநியாயம் பாருங்க. அதே வருஷம் அவங்க மனைவிக்கு 1,80,000 ரூபாய் செலவாகுது. ஆனா அதுக்கு ஒரு பைசா கூட கொடுக்காம மொத்தமா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஆனா அவங்க துவண்டு போகாம கோர்ட்டுக்கு போறாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா? அவங்க மனைவிக்கு 2016ல வந்த சிறுநீர்ப்பை பிரச்சனைக்கு அவங்க 2006ல, அதாவது பாலிசி எடுக்கிறதுக்கு 2 வருஷம் முன்னாடி எடுத்துக்கிட்ட ஹெர்னியா சிகிச்சையை தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. இது முன்பே இருக்கும் நோய் அப்படின்னு சொல்லி கிளைமை நிராகரிச்சுட்டாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த முடிச்சு போட்டு இப்படி பண்ணிருக்காங்க. ஆனா நீதிமன்றம் இதை ஏத்துக்கல. இது அப்பட்டமான சேவை குறைபாடுன்னு சொல்லி நிராகரிக்கப்பட்ட 1,80,000 ரூபாய், பாக்கி இருந்த 60,000 ரூபாய் எல்லாத்தையும் சேர்த்து முழுசா 2,40,000 ரூபாயும் கொடுக்கச் சொல்லி உத்தரவு போட்டாங்க. இது அந்த தம்பதிக்கு கிடைச்ச வெற்றி மட்டும் அல்ல, எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கும் ஒரு பெரிய எச்சரிக்கை. சரி, அந்த ஒரு கதையில இருந்து இப்ப நாம ஒரு பொதுவான பிரச்சனைக்கு வருவோம். நாம எல்லாருமே ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி நல்லதா இல்லையான்னு பார்க்கற ஒரு முக்கியமான விஷயம் என்ன? அதோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ, அதாவது CSR. ஆனா அந்த நம்பர் உண்மையிலேயே நம்பகமானதா இல்ல அது ஒரு மாயையா? சிஎஸ்ஆர்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கம்பெனிக்கு வர 100 கிளைம்ல எத்தனை கிளைம்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்கங்கிற சதவீதம் தான் அது. 98% சிஎஸ்ஆர்னு பார்த்தா அட சூப்பரா இருக்கேன்னு தோணும். ஆனா அது உண்மையா? உதாரணத்துக்கு இந்த இன்சூரர் ஏவ பாருங்க. 98% CSR. அடடா, இத பார்த்த உடனே கண்ணை மூடிட்டு இவங்க கிட்ட பாலிசி எடுக்கலாம், கவலையே இல்ல நாம நினைப்போம் இல்லையா? ஆனா இந்த நம்பருக்கு பின்னாடி தான் ஒரு பெரிய மர்மமே ஒளிஞ்சிருக்கு. இப்போதான் விஷயமே இருக்கு. அந்த செட்டில் செய்யப்பட்டதுங்கிற வார்த்தைக்குள்ள என்னெல்லாம் அடங்கி இருக்குன்னு பாருங்க. நீங்க 1 லட்ச ரூபாய் கிளைம் பண்ணி அவங்க வெறும் 10,000 ரூபாய் கொடுத்திருந்தா கூட அது செட்டில் செய்யப்பட்ட கணக்குல தான் வரும். ஆமாங்க, அதுவும் செட்டில்டு தான். மாச கணக்குல இழுத்தடிச்ச பணம் கொடுத்தாலும் அதுவும் செட்டில்டு தான். இதுதான் CSRல இருக்கிற மிகப்பெரிய குழப்பம். இந்த குழப்பத்தை நாம மட்டும் சொல்லலைங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ற அரசாங்க அமைப்பான IRDAIA இந்த CSR கணக்கிடுற முறையில வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு சொல்லி எல்லா கம்பெனிகளும் ஒரு பொதுவான தெளிவான முறையை பின்பற்றணும்னு அறிவுறுத்திருக்காங்க. சரி, பிரச்சனை என்னன்னு இப்போ நமக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. இப்ப இதுக்கு என்னதான் தீர்வு? ஒரு நல்ல பாலிசிய உண்மையான நம்பிக்கையோட எப்படி தேர்ந்தெடுக்கிறது? அதுக்கு ஒரு 5 புள்ளி சரிபார்ப்பு பட்டியலை நாம இப்ப பார்க்கலாம். இந்த 5 விஷயங்களையும் நீங்க ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா செக் பண்ணணும். CSR மட்டும் இல்ல, இன்கர்ட் கிளைம் ரேஷியோ, புகார்களின் எண்ணிக்கை, நெட்வொர்க் மருத்துவமனைகள், அப்புறம் அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. இந்த 5ஐயும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது தான் ஒரு முழுமையான சித்திரம் நமக்கு கிடைக்கும். அடுத்தது இன்கர்ட் கிளைம் ரேஷியோ, அதாவது ICR. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ஒரு கம்பெனி வாங்குற மொத்த பிரீமியம்ல எவ்வளவு சதவீதத்தை கிளைம்ஸுக்காக திரும்ப கொடுக்கறாங்கன்னு இது காட்டிடும். இதுதான் அந்த கம்பெனியோட உண்மையான நிதி ஆரோக்கியத்தோட ஒரு குறியீடு. ஒரு கம்பெனியோட ICR 50லிருந்து 80% இருந்தா அது ஒரு ஆரோக்கியமான அறிகுறி. அதாவது அவங்க கிளைம்களையும் ஓரளவுக்கு ஒழுங்கா கொடுக்கறாங்க, கம்பெனியும் நஷ்டத்துல போகலன்னு அர்த்தம். 50க்கு குறைவா இருந்தா அவங்க ரொம்ப கிளைம்களை நிராகரிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுவே 80க்கு மேல போனா கம்பெனி கொஞ்சம் நிதி நெருக்கடியில இருக்கலாம்னு அர்த்தம். 3வது, புகார்களின் எண்ணிக்கை. 10,000 கிளைம்களுக்கு எத்தனை புகார்கள் அந்த கம்பெனி மேல வருதுன்னு பாருங்க. இந்த எண் எவ்வளவு குறைவா இருக்கோ அந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ் திருப்தியா இருக்காங்கன்னு நாம புரிஞ்சுக்கலாம். இது ஒரு மாதிரி நேரடி கஸ்டமர் ஃபீட்பேக் மாதிரி. கடைசியா 4வது மற்றும் 5வது விஷயங்கள் ரொம்ப பிராக்டிக்கலானது. உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்களோட நெட்வொர்க்ல இருக்கான்னு பாருங்க. அது கேஷ்லெஸ் சிகிச்சைக்கு ரொம்ப முக்கியம்.
அதோட அந்த கம்பெனி நிதி ரீதியா ரொம்ப வலுவா இருக்கான்னு பார்க்கணும். அப்போதான் பெரிய தொகை கிளைம் பண்ணும்போது அவங்களால சுலபமா கொடுக்க முடியும். சரி, இவ்வளவு கவனமா பாலிசி எடுத்த பிறகும் கூட ஒருவேளை உங்க கிளைம் அநியாயமா நிராகரிக்கப்பட்டா என்ன செய்யறது? கவலையே படாதீங்க, அதுதான் முடிவல்ல. அதுக்குன்னு ஒரு தெளிவான வழிமுறை இருக்கு. உங்க உரிமைகளுக்காக போராடலாம். இந்த ஏணி மாதிரி இருக்கிற படிநிலைகளை பின்பற்றுங்க. முதல்ல உங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கே ஒரு புகார் அனுப்புங்க. அங்க சரியான பதில் கிடைக்கலனா அடுத்தபடியா IRDAIயோட பீமா பரோசா போர்ட்டல்ல புகார் பண்ணுங்க. அதுலயும் 15 நாள்ல தீர்வு கிடைக்கலனா கவலையே படாம அடுத்த கட்டமா இன்சூரன்ஸ் ஒம்புட்ஸ்மேனிடம் புகலாம். அப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு நிராகரிப்பு வந்த உடனே துவண்டு போயிடாதீங்க. அதுதான் முடிவுன்னு நினைக்காதீங்க. உங்க உரிமைகளை காப்பாத்துறதுக்கு ஒரு முறையான அமைப்பு இருக்கு. அதை சரியா பயன்படுத்திக்கணும். சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. இது எல்லாத்துல இருந்தும் நாம கத்துக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான பாடம் என்னன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சிம்பிள். பிரச்சனை வந்த பிறகு போராடுறதை விட பிரச்சனை வராம தடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதாவது ஒரு தப்பான பாலிசியை எடுத்துட்டு அப்புறம் கிளைமுக்காக போராடுறதை விட நாம பார்த்த அந்த 5 புள்ளி சரிபார்ப்பு பட்டியலை பயன்படுத்தி ஆரம்பத்திலேயே சரியான பாலிசியை தேர்ந்தெடுக்கிறது தான் உங்களுக்கு உண்மையான பாதுகாப்பு. அதுதான் பெஸ்ட். இந்த பகுப்பாய்வின் முடிவிலே நான் உங்ககிட்ட கேட்க விரும்புற ஒரே கேள்வி இதுதான். உங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி நாம விவாதிச்ச அந்த பலமான 5 தூண்கள் மேல கட்டப்பட்டிருக்கா, இல்ல வெறும் CSRங்கிற ஒத்த ஆட்டங்கான்ற ஒரு நம்பரை மட்டும் நம்பி நிக்குதா? யோசிச்சு பாருங்க.